ஸோ ஸ்ப்ளங்க் டூல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டெவாப்ஸ் இன்ஜினியரிங்ல. ஸோ ஸ்ப்ளங்க் டூல் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் ஸ்ப்ளங்க்? ஸ்ப்ளங்க் எதுக்கு யூஸ் பண்றோம்? It's a monitoring tool. ஓகே, ஸ்ப்ளங்க் வந்து ஒரு மானிட்டரிங் டூல். கரெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஸ்ப்ளங்க் வந்து ஒரு மானிட்டரிங் டூல். ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷன்ல என்ன மானிட்டர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஒரு டூல் வச்சு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்ப்ளங்க் மானிட்டரிங் போறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் மானிட்டரிங் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ப்ளங்க் மானிட்டரிங் அப்படின்றப்போ எதை அது பேஸ் பண்ணி மானிட்டர் பண்ணணும்? ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மானிட்டரிங்னு இருக்கு. ஓகே, அப்புறம் சர்வர் மானிட்டரிங்னு இருக்கு. ஓகே, நெட்வொர்க் மானிட்டரிங்னு இருக்கு. ஓகே, கடைசியில பார்த்தீங்கன்னா லாக் மானிட்டரிங்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ்ல நம்ம லாக் மானிட்டரிங் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு டூல் ஒவ்வொரு மானிட்டரிங்க்கு ஸ்பெசிஃபைடா ஸ்பெஷலைஸ்டுன்னு ஒன்று இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு டூல்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம லாக் மானிட்டரிங் பார்க்க போற ஒரு டூல் தான் ஸ்ப்ளங்க். ஓகே, ஸோ லாக் மானிட்டரிங் நம்ம ஏன் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ நம்ம லாக் மானிட்டரிங் ஸ்ப்ளங்க் வழியா பண்ணலாம். அது நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். நம்ம எதனால லாக் மானிட்டரிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதே நம்ம ஸ்ப்ளங்க் வச்சு பண்றோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ லாக் மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு, ஸ்ப்ளங்க். ஓகே, ஸோ லாக் மானிட்டரிங்ல நம்ம லாக்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றது யாரோ ஐடியா இருக்கா? வாட் இஸ் அ லாக்? இது ஐடி செக்டார்னு மட்டும் இல்ல, லாக் அப்படின்னா என்ன? It's an entry என்ட்ரி. கரெக்ட். with an unique ID. With a unique ID. Entry with a unique ID. ஓகே, என்ட்ரி வித் என்ட்ரி. ஓகே, கரெக்ட் தான். ஸோ என்ட்ரி லாக்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள், என்ட்ரி தான், ஈவெண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லாக் வில் பி கன்சிடர்ட் அஸ் அன் என்ட்ரி ஆர் அன் ஈவெண்ட். ஓகே, ஸோ லாக் அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணி வைக்கிறது தான் ஒரு லாக்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம டெய்லி நம்மளோட டைரியில நம்ம டெய்லி காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். ஓகே, நான் ரன்னிங் பண்ணேன், ஜாகிங் பண்ணேன், நான் எக்ஸசைஸ் பண்ணேன், ஜிம் போனேன், அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். திரும்ப நம்ம எல்லாமே எல்லா ஈவெண்ட்ஸுமே ஒரு ரெக்கார்ட் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கும். அது ரிட்டன் ஃபார்மெட்ல இருந்தால் அது ஒரு லாக்னு சொல்லலாம், ஒரு என்ட்ரின்னு சொல்லலாம். இன்னும் ஸ்பெசிஃபைடா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு லாக்ன்றது ஒரு என்ட்ரி. ஓகே, நம்ம என்ட்ரிஸ் எங்க மோஸ்டா பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸ் யாரையோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள போறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய பில்டிங்குள்ள போறோம், ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போறோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி எல்லாருக்கும் ஒரு நோட் புக் கொடுத்து நீங்க எல்லாத்தையும் உங்க அட்ரஸ், நேம், யாரை பார்க்க வந்தீங்க, என்ட்ரி நேம் எல்லாமே எழுத சொல்லுவாங்க. அது ஏன் எழுத சொல்றாங்க? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஒரு என்ட்ரி மாதிரி நம்மளோட நேம் எழுதுவோம், ஃபோன் நம்பர் எழுதுவோம், இன் டைம் எழுதுவோம், அவுட் டைம் எழுதுவோம், சைன் பண்ணுவோம். நம்ம யார பர்பஸ் ஆஃப் விசிட் கூட சம்டைம்ஸ் எழுதுவோம். ஸோ அதனால ஏன் பண்றோம்? அதனால என்ன யூஸ் அந்த செக்யூரிட்டிக்கு? நம்ம வந்து overall security purpose. Tracking purpose. யா, எக்ஸாக்ட்லி. ஸோ ட்ராக்கிங் அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ் ரெண்டுமே. அது ஒன்று ட்ராக் பண்றது, யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்கன்றது அன்னைக்கு டேயோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ அவங்க யார் யாரெல்லாம் மீட் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னா என்னன்னா, இன்கேஸ் அந்த அந்த டைம்ல இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 மணிக்கு ஒருத்தரை மீட் பண்ண போறேன் ஒரு ஐடி பில்டிங்குள்ள, ஒரு ஐடி ஆஃபீஸ்ல நான் 10 மணிக்கு மீட் பண்ண போறேன். நான் ஒரு மணிக்கு வெளியில வந்துட்டேன், அவுட் டைம் போட்டு சைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த 10ல இருந்து 1 மணி தான் என்னோட என்ட்ரி டைம், நான் அந்த பில்டிங்குள்ள இருந்திருக்கேன் அப்படின்றது. ஸோ அந்த டைம்ல ஏதாவது இஷ்யூஸ் நடந்தாலோ, ஒருவேளை அந்த டைம்ல ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சோ, இல்ல அந்த டைம்ல ஏதாவது பொருள் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் திருட்டு போனாலோ நம்மளை வச்சு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க அந்த டைம்ல இருந்தீங்களா, எதுக்கு அங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பர்பஸ் ஆஃப் விசிட் எல்லாமே கேட்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு என்கொயரி, ஒரு ட்ராக், ஒரு ட்ராக் மாதிரி வச்சுக்கிறது. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு போனா அப்படின்றது. ஸோ ஒரு சர்வர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன்ல n நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும். n நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல நம்ம ஹோஸ்ட் பண்றோம். ஓகே, ஸோ இன்னும் ஸ்பெசிஃபைடா போனோம்னா சர்வர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சர்வரா, ஹோஸ்ட், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி என்ட்ரிஸ் நடக்கிறப்போ யார் யாரெல்லாம் அந்த சர்வர்ல லாகின் பண்ணா, யார் யாரெல்லாம் சர்வர் விட்டு நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இப்போ யாராவது திடீர்னு அந்த கமாண்ட் சர்வருக்குள்ள போயிட்டு ஒரு கான்ஃபிடன்ஷியல் ஏதோ ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த கமாண்ட்னால ஒரு லைனக்ஸ் சர்வர்ல ஒரு கமாண்ட்னால நிறைய ஒரு ஃபெயிலியர் நடக்குது. ஏதோ தப்பான கமாண்ட் ரன் பண்ணிட்டோம், இல்லை தப்பான ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலும் ஒரு பிசினஸ் இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு லாகை மானிட்டர் பண்றோம். ஓகே, வெறும் இது சர்வர் வைஸ் மட்டும் இல்லாம இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமேசானோ ஃபிளிப்கார்ட்டோ நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த டைம்ல வந்து
என்னென்ன லாகின் பண்ணாங்க, என்னென்ன வாங்கினாங்க, எல்லாமே நம்ம ஒரு விஷயத்திலேயே வச்சு பார்க்க முடியும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் வித் சர்வர் மட்டும் கிடையாது. இதுல என்ன என்ன என்ட்ரிஸ் வேணாலும் அந்த அப்ளிகேஷன்ல நடக்கிற எல்லா என்ட்ரிஸ், டேட்டா பேஸ்ல இருந்து நெட்வொர்க்ல இருந்து எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லாக் இஸ் நத்திங் பட் த என்ட்ரி அண்ட் த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஒரு நோட் பண்ணி வைக்கிறது, ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் ஒரு லாக். அதே மாதிரி ஒரு என்ட்ரிஸா விழுறது தான் ஒரு சர்வர்ல லாக்ஸ். ஓகே, ஸோ லாக்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ். டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன மானிட்டரிங் இருக்கோ, இப்போ நான் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட மானிட்டரிங், அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட லாக்ஸை மானிட்டர் பண்ணணும்னா அப்ளிகேஷன் லாக்னு ஒன்று இருக்கும். ஓகே, சர்வருக்காக பார்க்கணும் அப்படின்னா சர்வர் டாட் லாக்னு இருக்கும். நெட்வொர்க்காக பார்க்கணும்னா நெட்வொர்க் டாட் லாக்னு ஒன்று இருக்கும். இதெல்லாமே ஜஸ்ட் காமன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இது ரியல் டைம்ல பாத்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் நம்ம. ஓகே, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம வச்சிருக்கோம். அதுல லாக்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அதுல லாக்ஸ்னா என்ன, யார் யாரெல்லாம் லாகின் பண்ணாங்க, சக்சஸ்ஃபுல்லா யார் யாருக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்தது, இல்ல யார் யாருக்கெல்லாம் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணாங்க அந்த அப்ளிகேஷன்ல, எல்லாமே கீவேர்ட்ஸ். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா Splunk is monitoring using a keyword. கீவேர்ட்னா இதுதான். இப்போ லாகின் அப்படின்னு போட்டோம்னா ஒரு கீவேர்ட், அது சக்சஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது ஒரு அனதர் கீவேர்ட். ஸோ கீவேர்ட்ஸை வச்சு பார்க்கறது ஒரு மானிட்டரிங் பண்ண போறோம் அப்படின்றது தான் ஒரு லாக் மானிட்டரிங். இப்போ நம்ம கீவேர்ட் அப்படின்னா உங்க நேம் கூட எடுத்துக்கலாம். இப்போ யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கார்த்திக் எடுத்துக்கலாம், ரோஷன் எடுத்துக்கலாம், என்ன நேம் வேணாலும், யார் வேணாலும் நேம் எடுத்துட்டு அவங்களோட நேமை நம்ம சர்ச் பண்ணோம், அவங்களோட என்ட்ரிஸ் லாக்ல வந்தாலுமே நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு அமேசான்ல கார்த்திக்ன்ற நேம்ல யார் யாரெல்லாம் லாகின் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் சைன் அப் பண்ணிருக்காங்க பார்க்கணும்னா அந்த லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கீவேர்ட் கார்த்திக்னு சர்ச் பண்ணா நம்மளுக்கு அந்த நேம்ல யார் யாரெல்லாம் லாகின் பண்ணா, எந்தெந்த லொகேஷன் லாகின் பண்ணாங்கன்னு எல்லாமே ஒரு என்ட்ரிஸ் வழியா தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, இன்னொரு ஆப்ஷன், ஒரு மல்டிபிள் queries ரன் பண்றோம் அப்படின்னா கார்த்திக்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து டெபிட் கார்டு வச்சிருக்காங்களா, கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்களான்ற டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே நம்ம ஒரு query ரன் பண்ணா தனித்தனியாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துரும். ஸோ கார்த்திக்ன்றவர் என்ன டெபிட் கார்டு யூஸ் பண்றாரு, அவர் என்ன டிரான்சாக்ஷன் கடைசியா பண்ணாரு, அவர் என்ன அப்ளிகேஷனை பண்ணாருன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்றேன். உங்களுக்கு ரியல் டைம்ல நான் இன்ஸ்டால் பண்றப்போ, கான்ஃபிகர் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே இதுல தெரியும். சர்வர் லாக்லாம் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் லாகின் பண்ணா, அகைன் சர்வருக்குள்ள நம்மளோட EC2 மிஷின்ல யார் லாகின் பண்ணா, யார் என்ன கமாண்ட் ரன் பண்ணாங்க, அது எல்லாமே நம்ம இதை வச்சு கூட டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சிமிலர்லி ஃபார் நெட்வொர்க் லாகாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் லாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ளிகேஷன் லாக்ஸ் எடுத்துட்டாலே ரிட்டென்ஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும். ரிட்டென்ஷன் பீரியட் அப்படின்னா என்ன? ரிட்டென்ஷன் பீரியட் அப்படின்னா என்னன்னா நம்மளோட சர்வர்ல எவ்வளவு நேரம் அந்த லாக் இருக்கணும், டைம் அந்த லாக் எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரியல் டைம்ல எஃபெக்டிவா எவ்வளவு நேரம் அந்த லாக் இருக்கணும். இப்போ நம்ம லாக்ஸ் வந்துட்டே இருக்கும், n நம்பர் ஆஃப் லாக்ஸ் வந்துட்டே இருக்கும், அது எவ்வளவு நேரம் இருக்கணும்ன்றது நம்ம டிஃபால்ட் டைம் வைப்போம். யூஸ்வலி 30 டேஸ்ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் ரிட்டென்ஷன் பீரியட்னு வைப்பாங்க. ஒரு லாக் மானிட்டரிங் தெரிஞ்சா இந்த ரிட்டென்ஷன் பீரியட் கண்டிப்பா தெரியணும். ஓகே, 30 டேஸ்ல இருந்து 90 டேஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரெஸ்ட் ஆர் ஜிப் ஃபைல் பண்ணிடுவாங்க. கம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஜிப் ஃபார்மேட்டோ இல்ல லைனக்ஸ் சர்வர் இருந்தால் ஜிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கமெண்ட் ஃபார்ம் பண்ணி அது வேற இடத்துல ஒரு பேக்கப்காக வச்சுப்பாங்க. ஸோ இன்கேஸ் ஒரு ஃபியூச்சர்ல அந்த லாக் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு சர்வர்ல ஆக்டிவா இருக்கும் பாத்தீங்கன்னா 30 டேஸ்ல இருந்து 90 டேஸ், அது என்ன ரேஞ்ச் வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்றது தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ரிட்டென்ஷன் பீரியட் பத்தி என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாகோட பாத். லாக் நம்ம பாத் எந்த சர்வர்ல இருக்கும், ஒரு பாத்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைனக்ஸ் சர்வர்ல எங்க இருக்கும், விண்டோஸ் சர்வர்ல எங்க இருக்கும். ஓகே, ஸோ எதுவுமே டிஃபால்ட்டான பாத்தே கிடையவே கிடையாது எங்கேயுமே. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. லாக் மானிட்டரிங் ஃபார் அப்ளிகேஷன்ல சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் உங்களுது. இப்போ கிளியரா கேக்குதுங்களா? யா சார். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. So just let me know if voice is breaking. Okay. Sir, again break. இப்போ Linux server அப்படினு நம்ம எடுத்துட்டோம். Still breaking sir. இப்போ கேக்குதுங்களா? ஹலோ. Yes sir, இப்போ கேக்குது. ஓகே ஓகே. ஓகே, நான் கொஞ்சம் லவுடாவே பேச பார்க்கறேன் அது.
ஸோ இப்போ நம்ம லைனக்ஸ் சர்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லாக் பாத் எங்க இருக்கும்? பை டிஃபால்ட் அப்படின்ற ஒரு பாத் ஒன்று இருக்கு. ஸோ ஓபிடின்ற பாத்துல தான் நம்ம எப்பவுமே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணுவோம் ஒரு லைனக்ஸ் சர்வர்ல. ஸோ அங்க நம்மளோட அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றது அதுக்குள்ள லாக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ள நம்மளோட அப்ளிகேஷன் லாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் டாட் லாக் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல எப்பவுமே முடியும். லாக்னு ஒரு கீவேர்ட்ல எப்பவுமே இருக்கும் அது. ஓகே, இது வந்து இன்னைக்கு ஜென்ரேட் ஆன லாக். இன்கேஸ் இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நாளைக்கு புதுசா தான் ஒரு லாக் ஜென்ரேட் ஆகும். அது எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டாட் லாக்னு இருக்கும். அப்போ நேத்திய ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் வச்சுட்டு 1306 இந்த மாதிரி நம்மளோட லாக் மாறிடும். ஓகே, ஸோ இதுல என்ன புரியுது அப்படின்னா லாக்ஸ் டெய்லி 24 hours புதுசா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது நேத்திய லாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்தோட டேட் போட்டிருக்கும். இது பை டிஃபால்ட்டா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒரு நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது நேமிங் கன்வென்ஷனுக்காக நம்ம கொடுத்துக்கிறோம். ரியல் டைம்ல இப்படியும் இருக்கலாம் அப்படின்றதுதான். ஓகே, ஸோ ரியல் டைம்ல இப்படியும் இருக்கலாம். ஸோ நேத்திய லாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ சேம் ஆஸ் விண்டோஸ் சர்வர் அப்படின்னா சி டிரைவ் அப்படின்ற ஒரு பாத்துல நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள நம்மளுக்கு லாக்னு ஒரு ஃபோல்டர்ல நம்மளோட லாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ஒரு அவேர்னஸ்க்காக தான். இதை நம்ம எப்படிலாம் ரியல் டைம்ல மானிட்டர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லாக் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இட்ஸ் நத்திங் பட் ஈவெண்ட் ஆர் என்ட்ரி. அந்த ஈவெண்ட் ஆர் என்ட்ரி என்னென்ன விஷயம், ஒரு விஷயமும் மிஸ் ஆகாது. இப்போ என்ட்ரிஸ் லாக் மானிட்டரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் பண்றோம், நான் சொன்னால ஏன் பண்றோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி கூட மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். மிஸ் ஆகாது அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ண நம்ம இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு சர்வர்ல லாகின் பண்ணா அதோட லாக்ல யார் லாகின் பண்ணா, என்ன டைம்ல பண்ணாங்க, என்ன கமாண்ட பிரஸ் பண்ணாங்கன்ற வரைக்கும் என்ட்ரிஸ் விழுந்துகிட்டே வரும். ஸோ தட் இன்கேஸ் ஒரு செக்யூர்னஸ் ஒரு ட்ராக்கிங்காக யார் யாரெல்லாம் லாகின் பண்ணா, எதனால இந்த ஃபெயிலியர் வந்தது, எதனால இந்த இஷ்யூஸ் வந்ததுன்ற ரொம்ப கிளியர் கட்டா நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ லாக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லாக் எப்படி இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். ஸோ லாக்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓகே லாக் இஸ் நத்திங் பட் எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும் வித் நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ். ஸோ அந்த ஆல்பபெட்ஸ்ல என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கோ அது எல்லாமே கிளியரா நம்ம பார்க்கலாம். வாய்ஸ் இன்னும் கிளியரா ஸோ லாக் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் ரொம்ப. ஒரே நிமிஷம் நான் வர நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றேன். சேஞ்ச் பை நெட்வொர்க் இப்போ ஏதாவது மறுபடியும் வந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ லாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுதுல, யூ கேன் see my screen right? எஸ் Yes, sir. யா ஓகே. ஸோ லாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் என்ட்ரிஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு சர்வர் லாக், இது வந்து ஒரு சாம்பிள் லாக்காக எடுத்து வச்சிருக்கோம். பட் நீங்க ரியல் டைம்ல போனீங்கன்னா லாக்ஸ்ல நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் இருக்கும், டீபக்னு இருக்கும், எரர்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கிறது அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ற ஒரு அசைன்மெண்ட்ல போய் அது கோட் ஆகும். இல்ல அப்படின்னா டீபக்னு ஒன்று இருக்கும். ஸோ அது டீபக்கிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஃபோன்னு ஒன்று இருக்கும், டீபக்னு இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து ரியல் டைம்ல பாக்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வரும். ஓகே, ஸோ லாக் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லயுமே இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த லாக் மானிட்டரிங் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் நம்மளோட ஸ்ப்ளங்க். ஓகே, ஸோ லாக்ன்றது ரொம்ப சிம்பிள். இட்ஸ் ஜஸ்ட் அ என்ட்ரி வித் நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ். இது நீங்க கேட்கலாம் இது ஏன் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்ப்ளங்க்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் பி டூயிங் த இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம் அண்ட் டேஷ்போர்ட் கிரியேஷன் வித் அலர்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட். இது எல்லாமே இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸ்ப்ளங்க் அப்படின்றப்போ ஸ்ப்ளங்க் நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா we can able to see. ஓகே, நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு www.splunk.com அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளங்க் எங்க இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நான் சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். ஓகே, ஸோ நீங்க ஸ்ப்ளங்க் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளங்க் பத்தி தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஸ்ப்ளங்க் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் அன் என்டர்பிரைஸ் ப்ராடக்ட், நாட் அன் ஓப்பன் சோர்ஸ். ஆனாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம வந்து அது என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்னால எல்லாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஸோ அவன் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு 60 days ட்ரையல் மாதிரி தரேன்,
நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு 60 days யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்கேஸ் பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஃபர்தரா பர்ச்சேஸ் பண்ணி ரியல் டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 60 days ட்ரையல் பேக்கை வச்சு இன்னைக்கு நம்ம இதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ ஸ்ப்ளங்கோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, இதை நம்ம ரியல் டைம்ல கொண்டு போலாமா இல்லையான்றத பாக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்ப்ளங்கோட எஃபிஷியன்சிக்கு முன்னாடி ஸ்ப்ளங்க் எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க இது இடத்துல பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால www.splunk.com போட்டீங்க அப்படின்னா இங்க வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க போனோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஸ்ப்ளங்க்ன்றதை சைன் அப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரீ ஸ்ப்ளங்க்ன்றதை சைன் அப் பண்றதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்க, ஜிமெயில் ஐடி கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஜிமெயில் ஐடி கொடுத்து கூட உங்களால நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜிமெயில் ஐடி கொடுத்து பார்க்கணும் அப்படின்னோடனே நீங்க எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்து சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் டேரக்டா லாகின் பண்றேன். ஸோ நீங்க ஸ்ப்ளங்கை பத்தி இன்ஸ்டால் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ண உடனே தான் அதோட ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரையல்ல அவன் தருவான். ஸோ நீங்க ஜிமெயில் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணதுனால என்னோட யூசர் நேம் அண்ட் போட்டு நான் லாகின் பண்றேன். ஸோ என்னோட யூசர் நேம் போட்டு அண்ட் ஸ்ப்ளங்க் பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணோன்னே எனக்கு அதோட லாகின்ல கிரெடிட் ஆயிடும். ஓகே, லாகின் ஆனோடனே எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள நான் லாகின் ஆயிருக்கேன். ஓகே, ஸோ என்னோட அக்கௌண்ட்ல லாகின் ஆயிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்ப்ளங்க் எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.splunk.com அப்படின்றப்ப எடுத்துட்டு அதுல நம்ம ஃப்ரீ ட்ரையல் வச்சா இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்ப்ளங்க் எங்க போய் எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு, அது லாக் மானிட்டரிங்காக தெரிஞ்சிச்சு. என்ன ப்ராடக்ட் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்கிடெக்சர் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி we just need to know, எல்லாருக்கும் மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் தெரியுமா? மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட். ஓகே, யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட்னா என்ன அப்படின்ட்டு? ஸோ மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஸ்லேவ் மிஷின்ல ஒரு மாஸ்டர், ஒரே ஒரு மாஸ்டர் இருக்கலாம். தேர் கேன் பி ஒன்லி ஒன் மாஸ்டர் அண்ட் n நம்பர் ஆஃப் ஸ்லேவ்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ மாஸ்டர் தான் நம்மளோட மெயின் கண்ட்ரோலர். ஸோ மாஸ்டர் தான் நம்மளோட மெயின் ரெபாசிட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மாஸ்டர் சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாஸ்டர் வில் பி த ஒன்லி ஒன் பர்சன், ஒரு பர்சன் மாஸ்டர் ஆகும், n நம்பர் ஆஃப் ஸ்லேவ்ஸ் ஆகும் இருக்கும். ஓகே, ஸோ மாஸ்டர் இங்க ஸ்ப்ளங்க்னு பாத்தீங்கன்னா we have a dedicated server. ஓகே, ஸ்ப்ளங்க்குக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெடிகேட்டட் சர்வரை நம்ம கொடுக்க போறோம். ஸோ டெடிகேட்டட் சர்வர் ஏன் தரோம் அப்படின்னா, ஸ்ப்ளங்க் வந்து தான் அது டெடிகேட்டட் சர்வரா இருந்தால் மட்டும் தான் ஸ்ப்ளங்கோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணவே போறோம். ஸோ ஸ்ப்ளங்கோட மாஸ்டர் மிஷினுக்காக நம்ம ஒரு ப்ராடக்ட் டவுன்லோட் பண்ணணும். அதோட ப்ராடக்ட் ஒரு டெடிகேட்டட் சர்வர்ல தான் இருக்கணும். ஸ்ப்ளங்க்குன்னு மட்டும் தனியா ஒதுக்கிடணும். ஸோ வேற எந்த விதமான இன்ஸ்டலேஷன், வேற எந்த டூலுமே அதில் இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஒன்லி ஸ்ப்ளங்கோட மாஸ்டர் மிஷின் மட்டும் தான் ஓடணும். ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கிறது அப்படின்னா அதுதான் ஸ்ப்ளங்கோட டெடிகேட்டட் சர்வர்ல ஓடக்கூடியதான் நம்மளோட மாஸ்டர் சர்வர். அது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், நம்ம எங்க இன்டராக்ட் பண்ண போறோம் அப்படின்றது அந்த ஒரு இடம் தான். ஓகே, ஸோ ஸ்லேவ்னா என்ன அப்படின்னா, ஸ்லேவ் இஸ் நத்திங் பட் EC2 மிஷின். ஸோ EC2 மிஷின்னா நம்ம எந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றோம், அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த EC2 மிஷின். ஸோ எந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் சர்வரை ஹோஸ்ட் பண்றோமோ, நம்மளோட அப்ளிகேஷன் அதுக்கு ஹோஸ்ட் பண்றோமோ, அதுதான் நம்மளோட EC2 மிஷின், அதுதான் நம்மளோட ஸ்லேவ். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மாஸ்டர் அண்ட் ஒரு ஸ்லேவுக்கான கான்ஃபிகரேஷன்ல பண்ண போறோம். இன் ரியல் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2-3 மாஸ்டர் சர்வர்ல வச்சு கூட நீங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் இன்னைக்கு இன்ஸ்டலேஷன்ல கூட நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் அண்ட் ஒரு ஸ்லேவ்ல காட்டுறேன். நீங்க ப்ராக்டிக்கலா ட்ரை பண்றப்போ 2-3 ஸ்லேவ் மிஷின்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பி கிளியர். ஓகே, ஸ்லேவ் மிஷின் அப்படின்றது நம்மளோட EC2 மிஷின், நம்ம ஓன் பண்ற ஒரு மிஷின் தான் அது. ஸோ அதுல நம்ம அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஸ்லேவ் மிஷின் தான் அது நம்ம ரெஃபர் பண்றோம். ஸோ மாஸ்டர் இஸ் அ டெடிகேட்டட் சர்வர், அது நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த 2 பாயிண்ட் மட்டும் கிளியரா இருங்க. நம்ம இன்ஸ்டால் பண்றப்போ உங்களுக்கு ஒன்றும் ஃபர்தரா கிளியர் கட்டா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நான் 2 சர்வர்னு சொல்லிட்டேன், ஒரு மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன சொல்றேன், நம்ம கிட்ட ஒரு 5 ஸ்லேவ் மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 5 ஸ்லேவ் மிஷின்லயுமே நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே,
ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா we just need to download Splunk Enterprise Product அப்படின்னு நம்ம ஒரு டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி மாஸ்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி வேற, ஸ்லேவோட ஃபங்க்ஷனாலிட்டி வேற. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு என்ன ப்ராடக்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Splunk Enterprise Product. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு ப்ராடக்ட் பேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா Splunk Forwarder. இதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றப்போ நான் சொல்றேன். ஃபார் நவ் ஜஸ்ட் மேக் அ நோட், மாஸ்டர் சர்வருக்கு Splunk Enterprise ப்ராடக்ட்டும் ஸ்லேவ் மிஷினுக்கு Splunk Forwarder டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸ்லேவ் மிஷினுக்கு Splunk Forwarder டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்வர்டர் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட 4 EC2 மிஷின் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இதோட டோட்டல் நம்மளோட EC2 மிஷின் இதுதான். ஓகே, இது இந்த கிரீன் பாக்ஸ்ல இருக்கிறது நம்மளோட EC2 மிஷின். ஸோ ஒரு ஃபார்வர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்லேவ் மிஷின் இருக்கோ அத்தனை ஃபார்வர்டர் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம கிட்ட 4 ஸ்லேவ் மிஷின் இருந்தால் 4 ஃபார்வர்டர் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்காவது கிளியர் கட் மானிட்டரிங் எல்லா சர்வர்ல இருந்தும் வரும். ஓகே, ஸோ இந்த சர்வர்ல மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆகும்னா இது மானிட்டரிங்ல நம்ம இன்வால்வ் பண்ணல. ஸோ எத்தனை ஃபார்வர்டர் இருக்கோ, ஐ மீன் எத்தனை ஸ்லேவ் மிஷின் இருக்கோ அத்தனை ஃபார்வர்டர் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்க 4 ஃபார்வர்டரும் ஒரு டெடிகேட்டட் சர்வர் மாஸ்டர் மிஷின் போதும். ஸோ இதுக்குன்னே ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அட் ஆல்மோஸ்ட் லைக் 1000 சர்வர்ஸ் வரைக்கும் நம்மளால கெப்பாசிட்டி ஒரு மாஸ்டர் வச்சு பண்ண முடியும். ஸோ எத்தனை ஸ்லேவ் இருக்கோ அத்தனை ஃபார்வர்டர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ப்ராடக்ட் டவுன்லோட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணோடனே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீ ட்ரையல்ஸ் அண்ட் டவுன்லோட்ன்ற ஆப்ஷன்ல போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பாப்அப் ஆகும். ஸோ எங்கெல்லாம் நம்ம ப்ராடக்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நேராக போயிட்டு Splunk Enterprise Product நான் சொன்ன மாதிரி 60 days ட்ரையலுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இது என்ன கேட்கும், சூஸ் யுவர் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன டவுன்லோட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Splunk 8.2.0. ஸோ இப்போ இந்த 8.2.0 அப்படின்னா என்ன, இப்போ யாருன்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் Splunk என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் 8.2.0 அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ நம்மளோட Splunk Enterprise எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் டெடிகேட்டட் சர்வருக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட மாஸ்டர் சர்வருக்காக டவுன்லோட் பண்ணிய ப்ராடக்ட் வந்து Splunk Enterprise வெர்ஷன் 8.2.0. இதுக்கு முன்னாடி வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 8.1, 8.113லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் ஓல்டர் வெர்ஷன், இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 500 MB per day அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம Splunk நம்ம சொல்றப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், Splunk நம்ம யூஸ் பண்றப்போ டவுன்லோட் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன் என்ன பண்றான் 500 MB per day அப்படின்னு கொடுக்குறான். 500 MB per day அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு நாளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் சைஸ் தான் அந்த 500 MB. ஓகே, ஸோ நான் மானிட்டர் பண்ண போறேன், நான் எனக்கு 60 days கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம 1 GB ஒரு ஃபைல் லாக் ஃபைல் எடுத்துன்னு போய் போட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். ஸோ நம்மளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 500 MB ஒரு நாளைக்கு தரான். ஸோ நீங்க 60 நாளைக்குன்னா 60 into 500 MBன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் ஒரு நாளுக்கான கெப்பாசிட்டி 500 MB தான் அவன் ஃப்ரீ ட்ரையல்ல தரான். ஸோ ரியல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 100 GB வரைக்கும் அவன் மேக்ஸிமம் தர முடியும் ஒரு நாளைக்கு. ஸோ இது ரியல் டைம் சினாரியோ. நம்மளோட டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, ட்ரையல் வெர்ஷனுக்காக 500 MB தான் ஒரு நாளைக்கு தரான். அதுதான் இங்க அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்மளோட மாஸ்டர் மிஷின், ஓகே, ஸோ நம்மளோட மாஸ்டர் மிஷின் என்ன மாதிரி விண்டோஸ் சர்வரா லைனக்ஸ் சர்வரான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடது லைனக்ஸ் மிஷினை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். TG set அப்படின்னா அமேசான் லைனக்ஸ் மிஷினில் டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ RPM அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் பேக்கெட் மேனேஜருக்காக ஒரு கம்ப்ரஸ் ஃபோல்டர். ஸோ DEB அப்படின்னா டெப்ரிஸ் அப்படின்றது உபுண்டு மிஷினுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இதை லைனக்ஸ் மிஷினுக்காக நான் TG set டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் இதை டவுன்லோட் நவ் கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஓகே, ஒரு பாப்அப் வந்துட்டு என்ன சொல்லுன்னா என்னோட லோக்கல் மிஷினுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் மிஷினில் ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் மிஷினில் என்னோட லோக்கல் லேப்டாப் டவுன்லோட் ஆனோடனே நான் எடுத்துட்டு போய் என்னோட சர்வரில் பிளேஸ் பண்ணணும். அதை நான் எப்படி பண்ண முடியும், டைரக்டா wget போட்டு அங்க எடுத்துடலாம்ல. wget கமாண்ட் போடுறது எடுத்துறது இன்னொரு வழி. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ரியல் டைம்ல பண்ண போறோம். ஸோ WinSCP வழியாகவும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு யாருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ WinSCP வழியா பண்ணா அப்படின்னா
நம்மளோட லோக்கல் மிஷின்ல இருந்து அதை டவுன்லோட் பண்ணி போடணும். ஸோ விண்டோஸ் சிபி அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ இதோட லோக்கல் மிஷின், இது எந்த சர்வர் வேணுமோ நான் அதை லாகின் பண்ணிட்டு அந்த சர்வருக்கு நான் இதை பிளேஸ் பண்ணிடுவேன். ஓகே, இதை நம்ம லேட்டரா யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு we can just go with the wget. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா wget கமாண்ட்ன்றது ஒன்று இருக்கு. ஸோ இதை போய் நான் டவுன்லோட் பண்ணி பிளேஸ் பண்ணிப்பேன். இப்போ எதுக்கு டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மாஸ்டர் மிஷினுக்காக நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு wget கமாண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மாஸ்டர் மிஷினுக்கு நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னோட ஸ்லேவ் மிஷினுக்கு ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும். நான் ஸ்லேவ் மிஷினுக்கு என்ன பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னேன், ஃபார்வர்டர். ஸோ அந்த ஃபார்வர்டரை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபார்வர்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட யூனிவர்சல் ஃபார்வர்டர்னு ஒன்று இருக்கு, இதை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்சல் ஃபார்வர்டர்ன்றது டவுன்லோட் ஆகுது. எப்பவுமே சேம் வேர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன மாஸ்டர் சர்வர் போடுறோமோ அதுதான் நம்மளோட ஃபார்வர்டருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்லேவ் மிஷின் என்ன ஓஎஸ்ல ஓடுது அப்படின்றத டிசைட் பண்ணி ஏதோ விண்டோஸா, லைனக்ஸா, சுலாரஸ், இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளோட மிஷின் எது நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகைன் லைனக்ஸ் வெர்ஷனே போயிடுறேன், 64 பிட்ல நான் டவுன்லோட் now கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வெர்ஷன் வேணுமோ அது நீங்கள் ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் எனக்கு இங்கே டவுன்லோடிங் யூனிவர்சல் ஃபார்வர்டர்னு வருது, இதையும் நான் பாஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா wget கமாண்டும் இருக்கு. ஓகே, ஸோ அதே நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்லேவுக்காக நான் இதை எடுத்து வச்சிடறேன். ஸோ இப்போ என்னோட 2 கமாண்டுமே ரெடியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சர்வருக்குள்ள போயிட்டு நம்ம லாகின் பண்ணி பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கன்சோல் வழியா நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல வச்சிருக்க 2 மிஷினை இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் 2 மிஷின் கிரியேட் பண்றேன். ஒன்று என்னோட மாஸ்டருக்காகவும் இன்னொன்று என்னோட ஸ்லேவுக்காகவும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போ 2த்துக்கும் உள்ள போறேன். ஸோ இப்போ 2 மிஷின் நான் கிரியேட் பண்ண போறேன், ஒன்று மாஸ்டருக்காகவும் இன்னொன்று ஸ்லேவுக்காகவும். ஸோ டிஃபால்ட் ஃப்ரீ ட்ரையர் ஆப்ஷனுக்கே போயிருங்க. ஸோ ஃப்ரீ ட்ரையர்லேயே நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால 2ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த டிஃபால்ட் செட்டிங் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30 GB எனக்கு மேக்ஸிமம் என்னோட ஸ்டோரேஜில் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு 30 GB ஃப்ரீயாகவே இருக்கு. ஸோ பை டிஃபால்ட் மிஷின் ஏஜென்ட்டுக்கு, ஐ மீன் ஸ்ப்ளங்கோட மாஸ்டர் சர்வருக்கு தேவைப்பட்டது 15 GB தான். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரையலாக 30 இருக்கிறதுனால நம்ம 13 கொடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் மாஸ்டர் சர்வருக்கு 15 GB ஆஃப் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவைப்படும் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ்க்காக. ஸோ நேமிங் நான் எதுவும் கொடுக்கல, அடுத்த லாஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இப்போ என்ன போர்ட் நம்பர் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல் டிராஃபிக்ன்ற போர்ட் நம்பரை கொடுத்துட்டு நான் லான்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பிபிகே ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ நான் அதை மேப் பண்ணிட்டு லான்ச் பண்ணுறேன். இப்போ நான் 2 மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுறேன், ஒன்று மாஸ்டருக்காகவும் இன்னொன்று ஸ்லேவுக்காகவும். ஸோ அது 2மே கிரியேட் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ மீன் வைல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? கிளியர். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா செட்டப்புமே பண்ண பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு. லாக்னா என்ன, அதை நம்ம ஏன் மானிட்டர் பண்ணுறோன்ற ரீசன். ஸோ எவ்ரி ஒன் இஸ் கிளியர், ட்ராப் மீ கிளியர் மெசேஜ். ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா இப்போயே கேட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு அப்புறம் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். கிளியர் ப்ரோ. ஓகே ஓகே. வாட் ஓஎஸ் இன்ஸ்டன்சஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ லைனக்ஸ் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸ் இன்ஸ்டன்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ லைனக்ஸ் சர்வர்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ லைனக்ஸ் சர்வர் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணுறதுக்காக நம்ம குட்டி வழியாக லாகின் பண்ணுறோம். ஸோ எவ்ரி ஒன் நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்களா இந்த லைனக்ஸ் சர்வர் அண்ட் விண்டோஸ் சர்வர்ஸ்? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்களா நீங்கள் ரியல் டைமில்? எஸ் சார் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம லைனக்ஸ் மிஷின் அப்படின்றதுனால நம்ம ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம குட்டி வழியாக லாகின் பண்ணுறோம். ஓகே, ஸோ போயிட்டு கனெக்ஷனில் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, என்னோட மாஸ்டர் சர்வரை நான் இப்போ லாகின் பண்ணுறேன்.
ஸோ என்னோட லாகின் நான் மாஸ்டர் சர்வருக்காக இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாஸ்டர் சர்வர் ஒன்று, ஸ்லேவ் சர்வர் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். சார் அது ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம்